இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட யூனிட் 6 ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பொருந்தாததை கண்டறிக. இளஞ்சேட்டனு கோச்செங்கானு பெருஞ்செடிதும்பை பெருநற்கிரி. தமிழர் சார்ந்த மன்னர்களோட பேர் இருக்காங்க. இதுல பொருந்தாதது இருந்துருக்காங்க. ஸோ இந்த நாலுக்கும் இந்த நாலுல 3 மட்டும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும், 1 மட்டும் ஆடா இருக்கும். இளஞ்சேட்டினி இவரே சோழா இருக்கார், கோச்சென்னகன் இவரும் சோழா இருக்கார், பெருநற்கிள்ளி இவரும் சோழா இருக்கார். ஆனா பெருஞ்செடிதும்பை வந்து சேராரு, சோழர்கள் கிடையாது. ஸோ அப்போ இதுல பொருந்தாததுன்னா ஆப்ஷன் சி சரிதான். சங்க காலத்துல மூவேந்தர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அதுல சேர சோழ பாண்டியன் மூன்று ஆசப்பிரிவுகளா இருந்தாங்க. சேரர்களோட சின்னம் வந்து வில்லம்பு, அவங்களோட முக்கியமான தலைநகர் வந்து வாஞ்சி, அவங்களோட துறைமுகம் வந்து முசிறி அல்லது தொண்டி. இவங்களே சேரர்களை ஃபேமஸ் ஆனவங்க யாருன்னா சேர செங்குட்டுவன், பெருஞ்செலிகும்பை. சோழர்களோட சின்னம் வந்து புலி, அவங்களோட தலைநகர் வந்து உறையூர் புகார் சொல்லுவாங்க. துறைமுக நகர் வந்து காவிரி பூம்பிட்டு. சோழர்கள ஃபேமஸான ஆசிரியர்கள் யாருன்னா கரிகால் சோழன், இவன் கல்லணை கட்டினது, இளஞ்சட்னி, கோச்சென்னகன், பெருநற்கிள்ளி. பாண்டியர்களோட சின்னம் வந்து மீன், அவங்களோட தலைநகர் வந்து மதுரை, அவங்களோட துறைமுக நகர் வந்து கொற்கை. அதுல ஃபேமஸான மன்னர்கள் யாருன்னா முதுகுடுமி பெருவழுதி, ஆடிய படை கடந்த நெடுஞ்செழி. நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக. புலித்தேவரின் இறப்பு, குயிலின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரன் இறப்பு. இவங்களோட இறப்பு காலத்தை வச்சு வருஷப்பட சொல்றாங்க. புலித்தேவர் இருந்தது வந்து 1767. குயிலி வந்து எப்ப இருந்தா 1780 காளையார் கோவில் மீட்பு போராட்டத்துல வேலுநாச்சியாரோட சண்டை போடும்போது முதல் தற்கொலை செஞ்சு இறந்துருவாங்க. அதாவது ஆயுத கடங்களுக்கு இருக்காங்க, தற்கொலை படையா மாறி அவங்க மேல நெருப்பு வச்சுட்டு அந்த ஆயுத கடங்க அழிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தோட முதல் தற்கொலை படை பிரிவு ஃபர்ஸ்ட் பண்ணது யாருன்னா குயிலி. நெக்ஸ்ட் கட்டபொம்மன் வந்து 1799 கயத்தாறுல தூக்கிடப்பட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் மருது சகோதரர் வந்து 1801 சிவகங்கையில இவங்களை தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யாருன்னா ஃபர்ஸ்ட் 1, 2, 3 ரைட்டர். ஃபர்ஸ்ட் புலித்தேவர் இருப்பு, 2வது குயிலி, 3வது கட்டபொம்மன், 4வது மருது சகோதரர். நெக்ஸ்ட் புலித்தேவர் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பாளையக்காரர். புலித்தேவரோட கோட்டை வந்து நெற்கட்டு செய்தார். வேலுநாச்சியார் படையில இருந்த முக்கியமான படைத்தலை குயிலி, அவங்க தான் முதல் பெண் தற்கொலை படைத்தாக்குதல் நடத்திக்கிறாங்க. கட்டபொம்மன் வந்து மேஜர் பேனர் மேனால தூக்கிலிடப்பட்டது கைத்தார்ல. மருது சகோதரர் வந்து 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் கொண்டு வந்து தெரிஞ்சு பாளையக்காரர்கள் தமிழக குடிமக்கள் எல்லாருக்கும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஒன்று தட்டிருப்பாங்க. தென்னிந்திய புரட்சியும் முன்னெடுத்து. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? மூவல் ராமாமிர்தம், முத்துலட்சுமி ரெட்டி, தர்மாம்பாள், பண்டித ராமபாய். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் ஆப்ஷன் பி முத்துலட்சுமி ரெட்டி. இவங்க தான் தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவர். 1912 பட்டம் பெற்றிருப்பாங்க. எங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியில. இவங்க தான் இந்தியாவோட முதல் சட்டமன்ற உறுப்பினர். எம்எல்சி சட்டமன்ற மேலவை உறுப்பினர்ல ஃபர்ஸ்ட் பெண் உறுப்பினர் இவங்க தான். அதே மாதிரி முதல் பெண் துணைத் தலைவராக பணியாற்றுவாங்க. இவங்க வந்து தேவதாசி முறைய அவங்க எம்எல்சியா இருந்தப்போ சட்டம் ஏற்றிருக்காங்க தேவதாசி முறையா ஒழிக்கிறதுக்காக. அது அடையாறுல இவங்க ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை ஓபன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அபை இல்லம் பேர்ல கைம்பெண்கள் குழந்தைகளுக்கு ஆதரவு. நெக்ஸ்ட் பின்வருவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீவனவாசனால் துவங்கப்பட்டது? சாக்கிய போக்கிய சங்கம், அத்வைத்த சபா, அகில இந்திய ஒடுக்கப்பட்ட சங்கம், ஆதி திராவிட மகாஜன சபை. இரட்டைமலை சீனிவாசத்தில் தொடங்கப்பட்ட சபை வந்து ஆப்ஷன் சி ஆதி திராவிட மகாஜன சபா. இரட்டைமலை சீனிவாசன் வந்து திராவிடமணி 1959 இருந்து 45 இருந்திருப்பாரு. அவருக்கு இருக்கப்பட்ட வந்து திராவிடமணி. இது வந்து 1891 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற ஒரு சபை தொடங்கியிருப்பாரு. இவர் வந்து 1930-31 நடைபெற்ற 2 வட்டமேஜை மாநாட்டிலையும் அம்பேத்கரோட பங்கேற்று இருப்பாரு. இவர் 1939 ஜீவ சரித சுருக்கம் அப்படின்னு ஒரு சுயசரிதை நூலை அளிப்பாரு. அதுதான் தமிழோட முதல் சுயசரிதை. அதாவது ஃபர்ஸ்ட் பயோபிக் ஆஃப் தமிழ்ல இருந்துன்னா இரட்டைமலை சீனிவாசனோட பயோபிக் தான் ஜீவ சரித சுருக்கம். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களின் விதவைகள் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. பகுத்தறிவு, விடுதலை, குடியரசு, புரட்சி. தந்தை பெரியார் செய்தி அவர் வேலை செஞ்ச நியூஸ் பேப்பர்த்தையும் மேகசின்ஸையும் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க டைம் லைன் படி. ஃபர்ஸ்ட் அவர் எதுல டைம் பண்ணிருப்பாருன்னா குடியரசுல 1925 சேர்ந்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து புரட்சியில 1933.
பகுத்தறிவு வந்து 1934, விடுதலை வந்து 1935. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி இஸ் த ரைட். ஃபர்ஸ்ட் குடியரசுன்றது பெரியாரோட முதல் இதழ். அது வந்து இதுனா சுயமரியாதை இயக்கத்தோட 1925 இதுல பிரிஞ்சு வந்து திராவிட இயக்கத்துல பிரிஞ்சு வந்து அவர் வந்து சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பாரு. அதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ இதழ் வந்து குடியரசு. 1928 ரிவோல்ட்னு ஒரு ஆங்கில இதழ் எழுதியிருப்பாரு. ஏன்னா இங்க தமிழ்நாட்டோட அவரோட கட்டுரை எல்லாமே வெளிநாடுகளுக்கு சென்றடைந்திருக்காங்க. ஒரு ஆங்கில பத்திரிகை தொடங்கியிருப்பாரு. அப்புறம் அதே ஆங்கில பத்திரிகை புரட்சின்னு 1933 மாத்திருப்பாரு. அடுத்து பகுத்தறிவு 1934 பகுத்தறிவு என்ற ஒரு இதுல எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அது எப்படின்னா பகுத்தறிவு கருத்துக்கள் பின்னாடி இருக்கிற அறிவியல் பூர்வமான அணுகுமுறையும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. 1935 விடுதலை என்ற ஒரு வார இதழ தொடங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் அது 4 இதழா மாறிடும். இலக்கா என்றது அறமையவை. அழுக்கார பகுதியின் சொல் அறம்பொருள் என்பது வீடு மகிழ்ச்சி சத்தமிட சித்தல் அமைதி காமவெளி மயக்கம். இலக்கா என்றது அறம் என்று வள்ளுவர் கூறுவது எது? ஆப்ஷன் ஏ அழுக்காறு அபாவைகள் இன்னா சொல். அழுக்காறு அபாவைகள் இன்னா சொல் 4 இலக்கா என்றது அறம் அப்படின்ற குரல்ல அவர் வந்து ஒரு மனிதனுக்கு அறம்ன்றது எதுன்னு சொல்லியிருப்பாருன்னா அழுக்காறு பொறாமை, அவ பேராசை, வெகுளி சினம், இன்னா சொல் கடுஞ்சொல். இந்த 4 தீய குணங்களும் இல்லாமல் இருப்பதுதான் அறம்னு திருவள்ளுவர் அறநிலையத்தில் ஒரு பொருளை சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ இலக்கா என்றது அழுக்காறு அபாவைகள் இன்னா சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினையை தேர்வு செய்க. ஒண்டி வீரன் மருத்துவர்கள், கோபால நாயக்க திண்டுக்கல் கூட்டமைப்பு, குயிலி புலித்தேவர், முத்துவிடுதல், கலையார் கோவில். ஒண்டி வீரன் மருது சகோதரர்கள், இது தவறு. ஒண்டி வீரன் வந்து புலித்தேவரோட தளபதி, மருது சகோதரர்களோட தளபதி கிடையாது. இவங்க 2 சம்பந்தம் இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் தவறு. கோபால நாயக்க திண்டுக்கல் கூட்டமைப்பு, சரி திண்டுக்கல் கூட்டமைப்பு ஏன்னா கோபால நாயக்கன் ஆரம்பிச்சிருப்பாரு. இவரு திண்டுக்கலை சேர்ந்த நாயக்க பாளையக்காரர் நாயக்க வந்தார். குயிலி புலித்தேவர் கிடையாது. குயிலி வந்து வேலுநாச்சியரோட படைத்தளபதி, முதல் தற்கொலை படைத்தளபதி. முத்துவடுகநாதர் காளையார், முத்துவடுகநாதர் காளையார் கோவில்ல தான் இருந்திருப்பாரு. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா 2, 4 மட்டும் ரைட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட். நெக்ஸ்ட் ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்துக்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊரணி, கடல், ஆறு, ஏரி. ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்துக்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஊர்ணி. ஊரணி நீரிழந்தற்றை உலகவாம் பேரறிவு வளர்ந்து, அதாவது உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை பேரறிவானோடு இருக்கிற செல்வம் வந்து ஊருக்கு நடுவில் இருக்கிற ஊரணி, அதாவது நல்ல தண்ணி குளம், அது மாதிரி மக்கள் எல்லாருக்கும் பயன்படுது வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி உதவி செய்கிற குணத்தோடு இருக்கிறவனோட இருக்கிற செல்வத்தை வள்ளுவர் மற்ற குரல் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கற்படி, அதாவது ஊர்ல நடுவுல ஒரு மரம் பழுத்து, ஊர் நடுவில் இருக்கிற ஒரு மரம் பழுத்து பழங்களை நிறைய தருவதை போல உதவி செய்யும் மனப்பான்மை செல்வம் வந்து மக்கள் அனைவருக்கும் பயன்படுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு குரல்ல மருந்தாகி தப்பா மரத்தா செல்வம் பெருந்தகையான் யான்கற்படி, அதாவது ஒரு மரம் தன்னுடைய இலை, பட்டை, கனி எல்லாத்தையுமே மருத்துவங்களோட மக்களுக்கு உதவிகரமா இருக்கிற மாதிரி ஒரு உதவிகரமா இருந்து ஒரு மருந்தா செயல்படுற மாதிரி சமுதாய நோயான வறுமையிலிருந்து மீட்கிறதுக்கு ஒருவருடைய செல்வம் வந்து பயன்படணும் அப்படின்ற மாதிரி எல்லா விதமும் பயன்படும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு வள்ளுவர். என்னுடைய செல்வம் எல்லாருக்கும் பயன்படும். நெக்ஸ்ட் சிவசுப்பிரமணியன், கட்டபொம்மன், மருதுவர்கள், கயத்தாறு, தங்கைக்கோட்டை, நாகலாபுரம், திருப்பத்தூர். இந்த சைடு மன்னர்கள் போட்டிருக்காங்க. அவங்கள தூக்கிலிடப்பட்ட இடம் போட்டிருக்காங்க. 2 போட்டு வச்சிருக்காங்க. சிவசுப்பிரமணியா தூக்கிலிடப்பட்டது நாகலாபுரம் கோட்டையில, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது வந்து கயத்தாறுல, மருது தூக்கிலிடப்பட்டது திருப்பத்தூர்ல, தீரன் சின்னமலை இறந்தது தங்ககிரி கோட்டையில. இப்போ ஆன்சர் என்னன்னா 3, 1, 4. 3, 1, 4 ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவசுப்பிரமணியன் வந்து கட்டபொம்மனோட அமைச்சர், கள்ளக்கட்டி போர்ல பங்கேற்றிருப்பாரு. அவர் இறந்தது வந்து செப்டம்பர் 13, 1799. கட்டபொம்மன் வந்து அக்டோபர் 14, 1899 கயத்தால ஒரு புலி மரத்தை தூக்கிடப்பட்டிருக்காரு. மருது சகோதரர்கள் அக்டோபர் 24, 1801 திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிடப்பட்டிருப்பாரு. வீரன் சின்னமலை வந்து ஓடாமலை போர்ல பங்கேற்றிருப்பாரு. அவர் வந்து ஜூலை 31, 1805 ஆடிப்பெருக்கு நாள் அன்னைக்கு தூக்கிடப்பட்டார். சரியான குறிப்பினை கண்டறிய. பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாதிகளின் தேசிய குரலாக பங்கேற்றது. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார். தக்க
சக்கரவர்த்தினி சுதேசமித்ர போன்ற பத்திரிகையை பார்த்தி பணியாற்றினார். தி ஹிந்து பத்திரிகை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணியன். இந்த 4 கூட்டுல இது சரிங்கிறாங்க. தி ஹிந்து பத்திரிகை வெளியிட்ட சுப்பிரமணியன் இது சரியா? பாரதி சக்கரவர்த்தி சுதேசமித்ர பத்திரிகை பணியாற்றினா இது சரி. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாடு சரி. பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாதிகளின் தேசிய குரலாக செயல்பட்டது, இது தவறு. பாரதி தீவிர தேசியவாதிகள் அவங்களோட குரலாக தான் அந்த பத்திரிகை செயல்பட்டது. அவர் தீவிர தேசியவாதிகளோட தான் அவருக்கு அவங்கள தான் சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அப்போ முதல் ஃபர்ஸ்ட் இது தவறு. அப்போ 2, 3, 4 சரி. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதி மிதவாத கருத்துக்களை எதிர்த்திருப்பாரு. தீவிர தேசியவாதிகளோட கொள்கையை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாளையக்காரர்கள் முறை காக்கத்திய போர் பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப் இறப்பிற்கு பின் புலித்தேவர் நெற்கட்டும் செயல 1724 மீண்டும் கைப்பற்றினார். கம்பெனி நிர்வாகத்துக்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்ற குற்றம் சுமத்தப்பட்ட 1764 தூக்கிலிடப்பட்டார். ஒண்டி வீரன் கட்டபொம்மனை படைப்பிரிவில் ஒற்றை தலைமையேற்று வழி நடத்தினார். இந்த 4 கூட்டுல எது சரியான கூற்றம் கேட்டிருக்காங்க. 1764 யூசுப் கான ஆங்கிலேயர் தூக்கிலிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நெற்கட்டும் சேவல் கோட்டை ஃப்ரீயா இருக்கும். தலைமறைவா இருந்த புலித்தேவர் வெளி அங்க இருக்கிற ஆங்கிலேயரோட போயிட்டு மறுபடியும் அந்த கோட்டை கைப்பற்றிருப்பாரு. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறை இருந்தது, இதுவும் சரி. அப்புறம் ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவில் ஒற்றை தெரிஞ்சிருந்தார், இது தவறு. ஒண்டி வீரன் புலித்தேவரோட படைப்பிரிவுகளோட முக்கிய தளபதி, கட்டபொம்மன் கிடையாது. ஸோ அப்ப இது தவறு. ஆப்ஷன் 1, 2, 3 ஆகியவை சரி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாளையக்காரர் முறை விஸ்வநாத நாயக்கரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த நடைமுறைக்கு பேரு வாராங்கல் நடைமுறை அப்படின்ற பேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகழ்வாராய்ச்சி இடங்களை அது மாவட்டத்துடன் பொறுத்துக்க. கீழடி, கொற்கை, கங்கை கொண்ட சோழபுரம், குறும்பன்மேடு, தூத்துக்குடி, அரியலூர், தஞ்சாவூர், சிவகங்கை. கீழடி சிவகங்கை, கொற்கை தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், குறும்பன்மேடு தஞ்சாவூர். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்னன்னா 4, 1, 2, 3 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழடி சங்ககால நாகரிகம் கிமு 6ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது. இது வைகை நதிக்கரை நாகரிகம். கொற்கை நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம் பாண்டியர்களோட முக்கிய துறைமுகம். அது பழமையான துறைமுகம். இங்க முத்து வணிகம் அதிகமா நடந்திருக்கும். இது தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கும். கங்கை கொண்டபுரம் அரியலூர். இது இந்த கங்கை கொண்டபுரம் சோழ கோயிலை கட்டினது யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். குறும்பன்மேடு சோழகால சான்றுகள் நிறைய கிடைச்ச இடம் தஞ்சாவூர்ல. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில முதுமக்கள் தாடி அங்க நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்டிற்கு அணிகளானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? செல்வம், இன்பம், ஏமம், பிணியின்மை, விளைவு. நாட்டிற்கு அணிகளானவை என வள்ளுவர் கூறுவது பிணியின்மை, செல்வம், விளைவின்மம், ஏமம், அணி என்ப நாட்டில் 5 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது என்னன்னா நோய் இல்லாமல், பிணியின்மைனா நோய் இல்லாமல் இருத்தல், செல்வம்னா பொருள் செல்வம், விளைனா விளைபொருள், அதாவது விவசாய பொருட்கள், விவசாய வளம், அப்புறம் இன்பம்னா இன்ப வாழ்வு, ஏமம்னா பாதுகாப்புனா நல்ல காவல். இவை 5 தான் ஒரு நாட்டிற்கு அழகுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் வருவது என்னன்னா பிணியின்மை தான் ஃபர்ஸ்ட் வரணும். நாட்டிற்கு அணிகளானவர்கள்ல பிணியின்மை ஃபர்ஸ்ட், பிணியின்மை செல்வம் செகண்ட், விளைவு இன்பம், அப்புறம் விளைவு தேர்டு, இன்பம் 4th, ஏமம் 5th. ஸோ அப்படி பார்த்தா நம்ம ஆன்சர் என்னன்னா 4, 1, 5, 2, 3. 4, 1, 5, 2, 3 ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவருக்கு சிறந்த அணிகளாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? அன்பு மரணம், பணிவும் மென்சொல்லும், அறிவு மாற்றமும், இல்லறமும் தரவும். ஒருவருக்கு சிறந்த அணிகளாக இருப்பவை ஆப்ஷன் பி பணிவும் இன்சொல்லும். பணிவுடையான் இன்சொல்லாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற. அதாவது அடக்கமான பண்பும் இனிய சொற்கள் பேசுவதுதான் ஒருவனுக்கு உண்மையான அணிகளாக இருக்கும். அவன் உடல்ல போற மற்ற அணிகள் எதுவுமே உண்மையான அழகை தராதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவனுக்கு சிறந்த அணிகளாக. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1916, 1920, 1924, 20. பணியாளர் தேர்வு வாரியம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எப்போ ஓப்பன் பண்ணு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1924. 1924 பனகல் ராஜா தான் சிஎம் இருப்பாரு. அவரோட அமைச்சரவையில ஒரு பில் பாஸ் பண்ணிருப்பாங்க. அதுபடி 1924 ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டுன்ற ஒரு போர்டை கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பிரிட்டிஷோட மாடல அடாப்ட் பண்ணது. அது அப்படியே 1929 சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா மாத்திருப்பாங்க. அந்த சென்ட்ரல் பப்ளிக் கமிஷன் சர்வீஸ் கமிஷன் தான் இப்போ டிஎன்பிசி தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையமா மாற்றப்படும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அதுக்கப்புறம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதை பனகலாசிரியர் எதனால இது கொண்டு வந்திருப்பாங்கன்னா அரசு பணியிடங்கள்ல இடஒதுக்கீடு கொண்டு வரதுக்காக தான் இந்த போர்டு கிரியேட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு பொற்கூரை வேந்தவர் யார்? முதலாம் ராஜராஜன், முதலாம் பராந்தகன், முதலாம் ராஜேந்திரன், முதலாம் நரசிம்மவர்மன். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு பொற்கூரை வேந்தவர் ஆப்ஷன் பி முதலாம் பராந்தகன். சிதம்பரம் கோயிலுக்கு பொற்கூரை வேந்தனால இவரை பொன்வேய்ந்த சோழன் அப்படின்ற ஒரு பட்டம் பெற்றிருக்காரு. அப்புறம் பாண்டியர்களை வந்து மதுரை கைப்பற்றனால இவருக்கு மதுரை கொண்டான்ற பேரும் கிடைச்சிருக்கும். முதலாம் ராஜராஜன் வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருப்பாரு. முதலாம் ராஜேந்திரன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியிருப்பாரு. முதலாம் நரசிம்மவர்மன் வந்து மாமல்லபுரம் கோயில் கட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது? 8 தொகை 10 பாட்டு தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம் சிலப்பதிகாரம். சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குவது ஆப்ஷன் சி தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம். தொல்காப்பியத்துல பொருளதிகாரத்துல சங்ககால மக்களோட அகவாழ்வு அதாவது காதல் குடும்பம் பற்றியும் புறவாழ்வான போர் சமுதாய நெறிகள் ஆகிய ரெண்டு பற்றி தெளிவாக விளக்கியிருக்கும். அதனால நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெற்கட்டும் சேவல் பகுதி கைப்பற்றிய ஆங்கிலேய தளபதி கர்னல் ஹெரான், கர்னல் கேம்பல், ஜாக்சன் துறை, புலித்தேவர். நெற்கட்டும் சேவலை ஃபர்ஸ்ட் ஆட்சி செஞ்ச மன்னர் யாருன்னா புலித்தேவர். அவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடும் போது யூசுப் கான் வந்து பிரிட்டிஷ் படம் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அவர் புலித்தேவரை தோற்கடிச்சு இந்த நெற்கட்டும் சேவல் கோட்டையை வந்து கைப்பற்றிருப்பாரு. அப்போது புலித்தேவர் போய் தலைமறைவாயிருவாரு. ஸோ இந்த டைம்ல நெற்கட்டும் சேவல் ஆட்சி செஞ்சாருன்னா யூசுப் கான். அவரு 1764 பாளையக்காரங்களோட சேர்ந்து பிரிட்டிஷுக்கு எதிராக வந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தலான்ற மாதிரி மற்றவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருப்பாரு. இது தெரிஞ்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கர்னல் கேம்பல் அனுப்பி யூசுப் கானோட சண்டைட்டு இருப்பாங்க. அந்த போர்ல யூசுப் கான் தோத்துருவாரு. அதனால 1766 அவர் தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த போர்ல நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிய தளபதி யாருன்னா கர்னல் கேம்பல். ஆப்ஷன் பி ஹரிதாஸ். அதுக்கப்புறம் மற்ற தலைமறைவா இருந்த புலித்தேவர் வந்து மீண்டும் திரும்பி வந்து கர்னல் கேம்பலோட சண்டை போட்டு நெற்கட்டும் சேவல் பகுதியை வந்து கைப்பற்றிடுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1967 கேம்பல் வந்து மறுபடியும் புலித்தேவரோட சண்டை போட்டு அந்த கோட்டையை கைப்பற்றிடுவாரு. அப்போது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, புலித்தேவர் இறந்துட்டான்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் மீண்டும் அவர் தலைமுறை வைட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னை மாநிலம் தமிழ்நாடு என அண்ணா பெயர் மாற்றம் செய்த ஆண்டு 1957, 1927, 1969, 1940. சென்னை மாநிலம் மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து தமிழ்நாடு எப்ப பேர் மாற்றப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி 1969. 1967 அண்ணா ஆட்சிக்கு வந்ததுமே முதல் பெயர் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, சட்டமன்றத்துல தமிழ்நாடுன்ற பேரை சென்னை மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்ற பேர் மாத்திரத்துக்கு ஒரு சட்டம் இயற்றியிருப்பாரு. அது வந்து நாடாளுமன்ற இதுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். இது சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு பேர் மாத்திரத்துக்கு சங்கரலிங்கனார் அவர் வந்து 76 நாள் உண்ணாவிரத போராட்டம் இருந்து இறந்திருப்பாரு. அப்புறம் இது வந்து 1967 சட்டமாயிட்டு இருக்காங்க. அதை நடைமுறைக்கு எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1969 ஜனவரி 16 அபிஷியலா மதராஸ் பிரசிடென்சின்றது தமிழ்நாடுன்ற மாதிரி பேர் மாற்றப்பட்டு மெட்ராஸ் ஸ்டேட் அதிகாரமா தமிழ்நாடுன்ற மாதிரி மாற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் இது சரியாக பொருந்தியுள்ளது. எட்டயபுரம் கலெக்டர் ஆஷ், ஜாலியன்வாலாபாக் இன்டர் கமிட்டி, சுயராஜ்ய கட்சி பிஜி திலகர், மதுவிலக்கு வ.உ. சிதம்பரம். இது சரியாக பொருந்திருக்காங்க. எட்டயபுரம் கலெக்டர் ஆஷ் தவறு. கலெக்டர் ஆஷ் வந்து திருநெல்வேலியோட கலெக்டர். இவர் வந்து இவர் வந்து வாஞ்சிநாதன்றவரால சுடப்பட்டு செத்துருப்பாரு. ஜாலியன்வாலாபாக் இன்டர் கமிட்டி சரிதான். ஜாலியன்வாலாபாக் துயரம் நடந்ததுக்கு அப்புறம் அதை விசாரிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட கமிட்டி தான் இன்டர் கமிட்டி. சுயராஜ்ய கட்சி பிஜி தவறு. 1923 சி.ஆர். தாஸும் மோதிலால் நேரும் தான் சுயராஜ்ய கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க.
மதுவிலக்கு வ.உ. சிதம்பரம். இது தவறு. தமிழ்நாட்டுல மதுவிலக்கத்தோட சம்பந்தப்பட்டது யாருன்னா ஈவேரா பெரியாரு. அவர்தான் அவரோட அவர் தோட்டத்துல இருந்த தென்னை மரங்கள்லாம் வெட்டியிருப்பாரு கல்லொழிப்பு போராட்டத்துக்காக. வ.உ. சிதம்பரனார் வந்து சுதேசி நாவாய் இயக்கம்ன்றது ஆரம்பிச்சு கப்பல் வாங்கி பிரிட்டிஷுக்கு எதிராக போராடியிருப்பார். அப்ப இதுல சரியானது ஆப்ஷன் பி தான் கரெக்டா புரிஞ்சிருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பத்தி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு தேங்க்யூ கைஸ், பாய்.